கடந்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 25 தொகுதிகளில் காங்கிரஸ் நின்றுருக்கு. இந்த தேர்தலில் ஒரு 40 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் சீனியர்கள் மூத்த தலைவர்கள் கேட்கறதா ஒரு பேச்சு வந்திருக்கு. அதை பத்தின உங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? காங்கிரஸ் சென்ற தடவை சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டது 25. அதுக்கு முன்னால் 41 போட்டி போட்டிருக்கு. அதனால 60க்கு மேலே போட்டி போட்டிருக்கு கூட்டணியில். திமுகவோட அதிமுகவோட மாறி மாறி நிற்கிற போது அதுக்கப்புறம் 1/3 76 இடங்களில் வந்து காங்கிரஸ் போட்டி போட்டிருக்கு. ஏன் 80ல் பாதியாக கூட போட்டி போட்டிருக்கு. 117 117 கூட 80லேருந்து வந்திருக்கு. அதனால அது கடந்த காலம். இப்போ இந்த காலத்தில் கடைசியாக நின்னது 25. அதை ஒட்டி வரப்போகிற இந்த தேர்தலில் 26 தேர்தலில் 25க்கு கண்டிப்பாக குறையாது. 25 பேஸ். போனது 25 இடத்துல நின்னா இந்த 25ங்கிறது கன்ஃபார்ம். அதுக்கு வந்து அதுக்கு குறைச்சி திமுகவும் கொடுக்காது, காங்கிரஸும் ஒத்துக்காது. 25. ஸோ அதுக்கு மேலே காங்கிரஸ் நிறையா நிற்கணும்னு ஆசைப்படுறது இயற்கை. அது காங்கிரஸ் மட்டும் இல்லை, கூட்டம் இருக்கிற எல்லா கட்சியும் தான் கேட்குறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் நேற்று சண்முகம் கூட நேற்று வரிக்கை கொடுத்துருக்காரு, கூட கேட்போம். விடுதலை சிறுத்தை கூட கேட்போம். மதிமுக கூட எல்லா கட்சியும் கூட கேட்போம் தான் சொல்லுவாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் கூட நிற்கணும் தான் விருப்பப்படும், கேட்கும். ஆனால் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்னு பழமொழி கிராமத்தில் இருக்கு.